ஹாய் மக்களே! சென்னை சமையல்ற நம்ம சேனல்ல பல முக்கியமான விஷயங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்கு ஆம்லேட் எப்படி பண்ண போறோன்றத பார்க்கலாம். எக்கு ஆம்லேட்டோட நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து ஆம்லேட் பண்ண போறோன்றது பார்க்கலாம். இது வெரைட்டி ரைஸோட, பிரியாணியோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எக் ஆம்லேட்ல வந்து நம்ம 3 பஜ்ஜி மிளகாய் வந்து சேர்க்க போறோம். 3 குட்டி பச்சை மிளகாய், 2 சின்ன தக்காளி, 1 குடை மிளகாய் சேர்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தண்டோடு நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது விதைக்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து 3 கரண்டி, ஒரு சின்ன குழி கரண்டி தான் அது, 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம்லாம் நல்லா விதங்கணும். நல்லா காயட்டும். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் பாதி டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் பிள்ளைங்க சாப்பிடாதவங்க கூட பஜ்ஜி மிளகாய், குடை மிளகாயெல்லாம் நல்ல உடலுக்கு வந்து நிறைய சக்தி தரக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஆம்லேட் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்க கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. ஸ்கூல் கூட நீங்கள் அழகாக இது கொடுத்து விடலாம். லஞ்ச் பாக்ஸுக்குள்ள ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடியது. எல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கண்ணாடி பவுலில் 6 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஆறு முட்டை சேர்த்து நம்ம இந்த வெங்காயம்லாம் போட்டு பண்ணும்போது நிறைய பெருசாக எக் ஆம்லேட் பண்ண போகிறோம். இந்த எக் ஆம்லேட் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி வந்து விதக்கும்போது போடக்கூடாது. முட்டையில் தான் நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி அந்த தண்டோடு நல்லா மெலிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. அயன் சத்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி எக் ஆம்லேட்டில் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்க கூட அழகாக சாப்பிட்டுப்பாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி மிளகாய் 3 மிளகாய் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய், குட்டி பச்சை மிளகாய் அது பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. நல்லா விதக்கி விட்டுக்கோங்க. இது விதங்கிறதுல தான் அந்த முட்டையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 குட்டி தக்காளி வந்து கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க. கடைசியாக தான் வந்து குடைமிளகாய் நம்ம சேர்க்கணும். இது விதங்கின உடனே கடைசியாக குடைமிளகாய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் குடைமிளகாய் சேர்க்காதீங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வந்து குடைமிளகாய் வந்து வெந்துடும். அது இல்லாமல் நம்ம ஆம்லேட் போடும்போதும் நல்லா இருக்கும் சூப்பராக. கடைசியாக குடைமிளகாய் போட்டு கொஞ்சம் லைட்டாக விதக்கிட்டு இப்போ வந்து எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. நம்ம எக்கு ஆம்லேட் பண்ணும்போது சூப்பராக வரும். 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துருக்கேன். அது காஷ்மீரி மிளகாய். மஞ்சள் பொடி ஒரு பாதி டீஸ்பூன். தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எக் ஆம்லேட் பண்ணும்போதெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ பீட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கெட்டிப்படாமல் நல்லா வந்து பீட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தவாவில் நம்ம குட்டி குட்டி தோசையாக ஆம்லேட் போட போகிறோம்.
நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து குடைமிளகாய் போட்டு சும்மா ஒரு 2 பரட்டு பரட்டிட்டு பீட் பண்ணி இருக்கிறதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான எக் ஆம்லேட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. தண்ணியே சேர்க்கக்கூடாது. எக்கு நம்ம பீட் பண்ணது மட்டும்தான் நம்ம விதக்குன காய்கறி போட்டிருக்கோம், அவ்வளோதான். அது இல்லாமல் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். பஞ்சலோக தவா வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா காயட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே கரண்டி வந்து நீங்கள் குழிக்கரண்டி யூஸ் பண்ணும்போது பேக் சைடில் வந்து நல்லா தட்டையாக இருக்கா மாதிரி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்ம தோசை ஊற்றுறா இருந்தாலும் எக் ஆம்லேட் பண்ணுறதாலும் நல்லா வரும். அது ஊற்றும்போது ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சூப்பராக நம்ம எக் ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பஞ்சலோக தவா இது செம சூப்பராக வரும். தோசை ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி ஆம்லேட்டு ஃபிஷ்ஷு இதை ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது 12 இன்ச்சு தவா இது. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 12 இன்ச்சு தவா ஃபுல்லாக வந்து நம்ம எக் ஆம்லேட் போட்டு திருப்பி போட்டிருக்கோம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து முட்டையோடு கொடுக்கும்போது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இம்யூனிட்டியை கொடுக்கக்கூடியது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். செம சூப்பரான செம டேஸ்ட்டான எக் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டு கொடுக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். எக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீஸாக கட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பீஸாக அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் நல்லா செவந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான எக் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பெரிய தோசையாக ஊற்றுறது பண்ணுறது இல்லாமல் மடித்து போடும்போது செம சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வந்து சிக்கன் டம் பிரியாணி பண்ணியிருந்தோம். எக் ஆம்லேட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போதும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்ல தவா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து திருப்பியும் நம்ம மிக்ஸ் பண்ண எக் ஆம்லேட்டுக்கு தேவையான எடுத்து கரண்டியில் குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா சுற்றி ஊற்றுங்க. அப்புறம் சென்ட்ரலில் ஊற்றுங்க. ஒரு 3/4 பவுல் அளவுக்கு வந்தது. இப்போ ஒரு தவா நம்ம ஊற்றின உடனே பாதி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான எக் ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி வந்து சிக்கன் சூப் பண்ணியிருந்தேன். குக்கரில் இருக்குது. தபராவில் வந்து சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். எக் ஆம்லேட்டாக சைடிஷ்காக பண்ணியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு வீடியோவில் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம எக் ஆம்லேட் போட்டிருக்கோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக மடித்து விட்டு எக் ஆம்லேட் ரெடி ஆகிருக்கு. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.